காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்ட பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு. அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனால் அப்படி 500 பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவாக தெரியுது. எல்லா ஊடக நபர்களும் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் அந்த கருத்து சொல்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளோ காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க, வெளியிலெல்லாம் நிறுத்தினெல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் பாதுகாப்புக்கு இவ்வளவு பேர் நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது. முதலமைச்சர் அவர்கள் 30 விழா நடத்தினார், 1 லட்சம் பேர் கலந்துனார். ஏன் அந்த இடத்த கொடுத்துருக்கலாம்ல? அப்படி கொடுத்துட்டு அந்த அசம்பாவத்தை தடுத்துருக்கலாம்ல? ஆனால் அதெல்லாம் கொடுக்கல. இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்குனாங்க. அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் இந்த அரசினால் தான் ஏற்பட்டது. காவல்துறை அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் நடைபெற்றுதான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள்.